Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.8க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 9.59 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் அதில் கண்டினியூஷன் 9.60 ரிமைனிங் பார்க்கலாம். ஸோ இன்னொரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதை முடித்தா இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் வந்து ஓவர். அது 2 இதில் நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ 9.20 and 60 என்ன அப்படின்னா, யூசிங் இன்டகிரேஷன் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பை தி ட்ரையாங்கிள் ஏபிசி whose vertices are, வெர்டிசஸ்னால் என்ன, அந்த கார்னர் பாயிண்ட். அப்போ ஏ பாயிண்ட் வந்து இது, பி பாயிண்ட் வந்து 3,2, சி பாயிண்ட் வந்து 0,5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு ஃபார்ம் பண்ணுற அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இன்டகிரேஷன் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பை தி ட்ரையாங்கிள். ரீஜன் ட்ரையாங்கிளோட ஏரியா மட்டும் கேட்கலாம், அந்த என்டையர் ரீஜன். ஸோ அப்போ ஏபிசி ஆஃப் ட்ரையாங்கிள் ஏ அண்ட் பிசி ஆர் வெர்டிசஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த 3 வெர்டிசஸை எழுதிட்டோம். இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் அதை பிளாட் பண்ணலாம். இது எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் -1,1. ஸோ இங்கே இருக்குது, தட் இஸ் யுவர் பாயிண்ட் ஏ. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன, 3,2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ 3,2, தட் இஸ் தி பாயிண்ட் பி. அண்ட் பாயிண்ட் சி வந்து 0,5. ஸோ 0ல் 5. ஸோ திஸ் இஸ் தி ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய ரீஜன் என்ன அப்படின்னா, இது மொத்தமாக நம்ம என்ன பண்ணோம், ஃபைன் பண்ணோம். ஸோ எது ஃபுல்லாக, ஸோ இங்கேருந்து ஸோ இந்த என்டையர் ரீஜனை நம்ம ஃபைன் பண்ணோம், இன்க்ளூடிங் தட் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், ரைட்? ஸோ இதை நம்ம கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஏன்னா எனக்கு இந்த ரீஜன் என்ன அப்படின்றது எனக்கு தெரியணும், லைன். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் செக்மெண்ட் ஜாயினிங் தி 2 பாயிண்ட்ஸ் வந்து ஃபார்முலா என்ன, ஏ அண்ட் பி. ஏதோ 2 பாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுற ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து என்ன, y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி எடுத்துக்கலாம். அப்போ ஏ பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் நம்ம அங்கே போட்டுக்க வேண்டியதா. ஏ பாயிண்ட் என்ன, -1,1, பி பாயிண்ட் வந்து 3,2. அப்போ y minus y1 ப்ளஸில் 1 டிவைடட் பை y2 minus y1 2 minus 1, x plus 1 டிவைடட் பை 3 plus 1. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன வருது, இங்கே 4 கிராஸ் பண்ணிங்கன்னா 4 into y minus 1 equal to 1 into x plus 1. ஸோ உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4y minus 4 is equal to x plus 1. தென் இந்த 4 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 4y is equal to x plus 1 plus 5, plus 4. ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா x plus 5. ஸோ y is equal to 1/4 into x plus 5. அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் BC என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணோம், y minus y1 by y2 minus y1. B and C பாயிண்ட், B பாயிண்ட் வந்து நமக்கு என்னன்னு பாருங்கள், which is 3,2, C பாயிண்ட் 0,5. ஸோ 3,2, 0,5. ஸோ அப்போ இது வந்து x1 y1, இது x2 y2. ஸோ அப்போ அதில் போடுங்க y2 minus y1 by x2 minus x1. ஸோ x2 என்ன 0, 2 minus 5, ரைட்? y minus y1 by y2 minus y1 or y1 minus y2 ரெண்டுமே சேம் தான். ஓகே, 5 minus 2 போட்டாலும் 2 minus 5 போட்டாலும் சரி. இங்கே 0 minus 3 அந்த ஃபார்மில். ஸோ x minus 0 divided by this. அப்போ 3 into y minus 5 equal to minus 3 into x இதில் இருந்து. ஸோ இது இங்கே அப்புறம் உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 3y minus 15 equal to minus 3x. ஸோ 3y is equal to minus 3x plus 15. ஸோ y is equal to அந்த 3 எங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 1/3 into this. ரெண்டுமே 3 டேபிள் மல்டிபிள், அதனால் வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலி y is equal to minus x plus 5. தட் இஸ் தி செகண்ட் லைன் BC. அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், ஏசியோட பாயிண்ட், ஏவோட பாயிண்ட் நமக்கு என்ன 0, ஏ வந்து -1,1, சி வந்து 0,5. ஸோ அந்த 2 பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ y minus y1, ஸோ டிவைடட் பை x2 minus x1. ஓகே, தென் x minus x1, y2 minus y1 and x minus x1 divided by x2 minus x1. தட் இஸ் தி ஃபார்மட். ஓகே, ஸோ அப்போ y minus 1 divided by x plus 1 divided by 5 minus 1 equal to x plus 1 divided by 0 plus 1. ஸோ அப்போ இங்கேருந்து y minus 1 equal to 4 into x plus 1. ஸோ y minus 1 equal to 4x plus 4. தென் இந்த 1 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா y is equal to 4x plus 5 ஆகிடும். ப்ளஸ் 4 அங்கே 1 வந்துச்சுன்னா ப்ளஸ் 5. தட் ஃபோர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன, ஏரியா ஆஃப் DACO. ஸோ ஏரியா ஆஃப் DACO என்ன பாருங்கள், ஸோ DACO, ஓங்கிறது ஆர்ஜின், இதுதான் ஓ, ரைட்? ஸோ DACO இந்த ஆர்ஜின், இந்த ட்ரையாங்கிளையும் இந்த ரீஜனும், அதே மாதிரி இன்னொரு ரீஜன் என்ன, இந்த ரீஜன் OEBC. ஸோ தட் இஸ் தி செகண்ட் ரீஜன் ஏரியா ஆஃப் ரீஜன் OCBE மைனஸ் ஏரியா ஆஃப் BABE. ஸோ BABEன்றது எந்த ரீஜன் பாருங்கள், BABEங்கிறது இந்த ரீஜன் கீழே இருக்கிறது. ஸோ BABE. ஸோ இந்த ரீஜனை வந்து நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க,
சப்ராக்ட் பண்ணணும். இந்த மொத்த ரீஜன்லேருந்து எனக்கு இந்த ரீஜன் மட்டும் தான் வேணும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மட்டும் வேணும். ஸோ அப்போ இந்த மொத்த ரீஜன்லேருந்து எனக்கு கேள்வி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ இந்த ட்ரையாங்கிள் வேணுன்னா நான் என்ன பண்ணலாம், இந்த ரீஜன் ப்ளஸ் இந்த ரீஜன் இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக இது மொத்தமாக வந்துடுமா. ஸோ நான் இனிஷியலாக சொல்லும்போது இது மொத்தத்தையும் ஃபைன் பண்ணோன்ட்டு ஆக்சுவலி வி நீட் டு ஃபைன் திஸ் ஒன்லி, ரைட். ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம எதை ரிமூவ் பண்ணணும், ஏபிஇடி இதை ரிமூவ் பண்ணால் போதும், ரைட். ஸோ அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், ஆக்சுவலி ஏரியா பிஏடிஇ, ரைட். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதியிருந்தோம், பிஏபிஇ, ஆக்சுவலி இது டி, ரைட். ஸோ பிஏடிஇ அந்த ரீஜனை ரிமூவ் பண்ணால் வில் கெட் அ ட்ரையாங்கிள், ரைட். ஸோ இந்த மொத்த இப்படி இருக்க ஒரு ஷேப்பு, ஓகே. ஸோ இந்த ஷேப்பில் இருந்தால் ஐ நீட் திஸ் ஒன்லி அப்படின்னா இந்த கீழே இருக்கிறத ரிமூவ் பண்ணணும், அதுதான் நம்ம இங்கே பேசுகிறோம், ஓகே. ஸோ அப்போ டிஇ அப்படிங்கிறது ஏரியா. ஸோ அப்போ ஒரு ரீஜனும் -1 to 0 4x + 5 dx எது ஏரியா ஆஃப் டிஏ சிஓ அந்த ரீஜனில் பாருங்கள், டிஏசிஓ இந்த ரீஜனில் எங்கேருந்து எங்கே போகுது, ஒய்யோட வேல்யூ 0லேருந்து 1 வரைக்கும் போகுது, ரைட். ஒய் வேல்யூ கோஸ் டு டில் 1. ஸோ அப்போ ஒய் வேல்யூ 0 to 1. அப்போ இங்கே எந்த லைன் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகிருக்கு, ஏசி. ஸோ அப்போ ஏசியோட லைன் வந்து நம்மளுக்கு என்ன இங்கே மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம், இங்கே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் 4x + 5 அதை நம்ம இங்கே எழுதிக்கணும். அடுத்த ரீஜன் என்ன, ஓசிபிஇ அது எங்கே இருக்குது, ஸோ ஓசிபிஇ. ஸோ ஓசிபிஇ இந்த ரீஜன் எடுத்துக்கிறோம். இந்த ரீஜனில் என்ன லைன் ஆக்ட் ஆகுது, எங்கே எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது பாருங்கள், எக்ஸ் வேல்யூ இங்கே 3லேருந்து 2. இதே நான் ஒய் எடுக்கிறேன்னா என்ன ஆகும், 0லேருந்து 2 வரைக்கும் போயிருக்கு ஒய்யோட வேல்யூ, ரைட். பிகாஸ் இட் இஸ் ஒய். அண்டு எக்ஸ் இங்கே என்ன லைன் ஆக்ட் ஆகிருக்கு, பிசி. பிசியோட ஈக்குவேஷன் நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் -x + 5. ஸோ அதை நம்ம அங்கே எழுதிக்கணும், -x + 5 0 to 3 ஒய்யோட வேல்யூ, ரைட். ஸோ அந்த வேல்யூ எழுதிக்கிட்டோம். அடுத்தது என்ன நெக்ஸ்ட்டு, ஆக்சுவலி இங்கே ஒய்யோட வேல்யூ 0 to 3 அப்படின்ற மாதிரி எக்ஸ் டிஎக்ஸ் அந்த ஃபார்முலா எழுதிக்கிட்டோம். மூணாவது பாயிண்ட்டு, மூணாவது இந்த ரீஜனை ரிமூவ் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் நடக்க போகிற சேஞ்ச். ஸோ அந்த ரீஜன் என்ன, -1/4 into -1 to 3 x + 5 divided by x + 5 of dx. ஆக்சுவலி இந்த இடத்துல நமக்கு என்ன லைன் ஆக்ட் ஆகிருக்கு, ஏபி லைன் ஆக்ட் ஆகிருக்கா இந்த மூணாவது ரீஜனுக்கு. ஸோ இந்த ரீஜன் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இதில் நமக்கு ஆக்ட் ஆகிருக்கிறது வந்து இந்த ஏபி ரீஜன். இந்த ஏபி ரீஜன் எந்த லைன், ஆக்சுவலி ஏபிங்கிறது, ஸோ ஏபியோட லைன் இங்கே இருக்குது 1/4 into x + 5 அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். அந்த 1/4 தான் வெளியில் எடுத்துட்டேன், மைனஸ் ஏன்னா நம்மள இங்கே மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ -1/4 into -1 to 3 x + 5 of dx -1 to 3 எக்ஸோட ரீஜன் பாருங்கள் இங்கே எங்கேருந்து எது வரைக்கும் போகுது, -1லேருந்து 3 வரைக்கும் நம்ம எக்ஸோட ரீஜன், ஓகே. அதுதான் வேல்யூ. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸோட வேல்யூ தான் 0லேருந்து 3 வரைக்கும் போயிருக்கு. டிஎக்ஸ்ன்னு எழுதும்போது எக்ஸோட லிமிட் தானே எழுதுவோம். எப்படி எழுதுவோம், இன்டெக்ரல் y dxன்னு எழுதுறீங்கன்னா அப்போ இங்கே என்ன இருக்கணும், x1 to x2 அந்த எக்ஸோட லிமிட் தான் இருக்கணும். அதுதான் நம்ம எழுதியிருக்கோம், ஓகே. ஸோ 3 கேஸ்லேயும் நம்ம அதை தான் பண்ணியிருக்கோம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் எழுதுனா ப்ராப்ளம் ஓவர். ஸோ அப்போ இது -1 to 0 அப்படியே இருக்கும். இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும், 4x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x² + 5 into 1 தட் இஸ் 1ன்னு இருக்குன்னா dxன்னு இருக்குன்னா x ஆயிரும். ப்ளஸ் இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன, -x² + 5x 0 to 3. அடுத்தது -1/4 into, ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும், x² + 5xன்னு வந்துடும் -1 to 3. இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், 0 அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா ஏன்னா ரெண்டு இடத்துலையும் எக்ஸ் இருக்குது 0 ஆயிரும். இது வந்து ஆக்சுவலி என்ன ஆகும், 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிள் 2 வந்துடும். ஸோ இங்கே 2x² மட்டும் இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக கேன்சல் பண்ணாலும் சரி இல்லை அங்கேயே பண்ணிவிட்டோம். இப்போ லோயர் லிமிட், அப்பர் லிமிட் வந்து 0 கொடுத்துரும் 0, லோயர் லிமிட் எக்ஸ் பிளேஸில் -1 போடணும். அப்போ 4 into -1/2 + 5 into -1. இங்கே மைனஸ் போட்டிருக்கோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுவோம்ல அது. அதே மாதிரி இங்கே வாங்க, அப்பர் லிமிட் 3. ஸோ அப்போ 3 கொடுத்தா என்ன ஆகும், 3² + 5 into 3 மைனஸ் லோயர் லிமிட் 0. இங்கேயும் 0 எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக 0 ஆயிரும். அப்போ -0 -1/4 into இங்கே அப்பர் லிமிட் 3 லோயர் லிமிட் -1. அப்போ 3 கொடுங்க, அப்பர் லிமிட் 3² + 5 into 3 மைனஸ் -1/2 + 5 into -1 that is the value. ஸோ அப்போ என்ன வருது, மைனஸ் ஆஃப் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2, இங்கே -5. அப்போ 2 - 5 ஃபர்ஸ்ட் ரீஜன். ப்ளஸ் இங்கே என்ன ஆகுது, 9/2 ரைட், -9/2. இந்த மைனஸ் அவுட் சைடில் இருக்குது, எக்ஸுக்கு தான் வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்கோம். இதே வந்து -3 the whole squareனா நான் இப்படி எழுதியிருப்பேன் ப்ராக்கெட்டில். இட் இஸ் ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் -(x²) தான் இருக்குது, ஓகே. x² செப்பரேட்டாக இருக்குது, அதுக்கு தான் நம்ம 3ன்னு கொடுத்துருக்கோம். அந்த மைனஸ் ஃப்ரண்ட்டில் இருக்குது, ஓகே. ஸோ இட் பிகம்ஸ் -9/2. சைன்லாம் மாற்றிட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். +15 -0 விட்டுருங்க. அடுத்து இங்கே -1/4 into இந்த வேல்யூ என்ன, 9/2 + 15 மைனஸ் இதை 1/2 -5ன்னு வந்துடும். ஸோ அப்போ ஃபைனலி இந்த இடத்துல -3
ப்ளஸ் இந்த இடத்துல கிராஸ் பண்ணுறேன். ஸோ -9 + 30/2 -1/4 இன்ட்டு இதை கிராஸ் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா -1/2 + 5 ஆயிருமா. 15 + 5 வந்து 20. 9/2 -1/2 ரைட். ஸோ 9/2 -1/2. ஸோ டினாமினேட்டர் 2 காமன். ஸோ 9 - 1 என்ன ஆயிரும் 8/2. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் 8/2. ஸோ இப்போ இந்த +3 ப்ளஸ் இது என்ன ஆகும், இதை ஆட் பண்ணிங்கன்னா 21/2 -1/4 இன்ட்டு இது 24. பிகாஸ் இது வந்து என்ன ஆகும் 4 + 20 is nothing but 24. Then இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 - 6. ஸோ அப்போ 3 + 21/2 -6. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 3 - 6 ஆட் பண்ணிங்கன்னா -3 + 21/2 கிராஸ் பண்ணிங்கன்னா -6 + 21/2 which is nothing but 15/2 units. ஆர் 15/2னா கூட என்ன பண்ணலாம் 7.5 அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஏரியா ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 7.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். பிகாஸ் ஏரியா அப்படிங்கிறப்ப யூனிட் என்ன எழுதுவீங்க ஸ்கொயர் யூனிட். therefore the required area of triangle ABC is 15/2. Okay, so that's all for this example and that's all for this video also. So இந்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ அதுக்கே நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ தட் ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இன்னும் ஒன்று இருக்குது, அதுவுமே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இது கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அது அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சுட்டு will go for exercise 9.8. okay, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.